பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோற்றத்திற்கு முன்னால வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக ஒரு வீரம் தெரிந்த போராட்டத்தை நடத்தியதை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அதை நான் நேர்த்துக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியாக வடிவெடுத்த பிறகு உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக வந்துட்டு இருந்தது. இப்போ மீண்டும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுங்கிற கொள்கை நிலை எடுத்ததற்கு பிறகு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு 6% வாக்குகளை பெறுவதற்காக நீங்க தலித் அல்லாத சாதியினரை ஒருங்கிணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு. நிச்சயமா தவறான குற்றச்சாட்டு. இது நிச்சயமா தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமுதாய தலைவர் கிடையாது, ஒரு தமிழ் இன தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமுதாயத்திற்காக ஒரு கட்சி கிடையாது, தமிழ் மக்களுக்காக ஒரு கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி வந்ததுக்கு காரணமே எங்க ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். அரசாங்கம் ஆணையிட்டு இருக்கலாம், அதுக்கு போராடி வெற்றி பெற்றது எங்க ஐயா தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நுழைவுத் தேர்வு ரத்தானதுக்கு காரணமே ஐயா தான் ரத்து செஞ்சிருக்காரு. ஏன்னா திருப்பி அரசாங்கம் ஆணையிட்டு இருக்கலாம் தவிர அதுக்கு போராடி வாதாடி ஐயா தான் செஞ்சிட்டு இருக்காரு. அதில் இது போன்ற லாட்டரி ஒழித்தது தமிழ்நாட்டில் ஐயா தான் ஒழித்திருக்காரு, பாட்டாளி மக்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கல்வி கொள்ளை இந்த குழுக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு காரணம் நாங்கள் தான். இன்னைக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி என்ன கட்சி? நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது தமிழக பிரச்சனை. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது தமிழ் மக்களோ இந்திய மக்களோ ஒரு பொது பிரச்சனை. இது செஞ்சது பாட்டாளி மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. காவிரி பிரச்சனையிலிருந்து முல்லை பெரியார் பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் முன்னிலையாக போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால எங்களை ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் ஏதோ சமுதாய கட்சி அப்படிலாம் எங்களை தோற்றம் இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்காக தமிழ் இன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் இன தலைவர் ஐயா அவர்கள். நீங்க சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய வேலைகளையும் தாண்டி நீங்க மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து செஞ்சிருக்கீங்க. அரசுக்கு நிகராக ஒரு மாதிரி பட்ஜெட் போடுறது, அப்புறம் போக்குவரத்துக்கு மாற்று போக்குவரத்து திட்டம், வேளாண் திட்டங்கள், என்ன ஒவ்வொரு துறைக்கும் புதிய தொழில் மாற்று தொழில் வளர்ச்சி திட்டம், கல்விக்காக பல திட்டங்கள் போட்டிருக்கீங்க. இவ்வளவு வேலைகளை நீங்க செஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் உங்களை சாதிய அடையாளத்தோட சம்பந்தப்படுத்துற நிலை வருவதற்கு என்ன காரணம்? அது நீங்க தான், ஊடகங்கள் தான். அதுக்கு காரணம் நீங்கள். ஏன்னா இதற்கு காரணம் என்னன்னா திராவிட கட்சிகள் ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நிலைப்பாடு இனி வரும் காலங்களிலே திராவிட கட்சிகளோடு இல்லது தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம். மாறாக ஒருமித்த கருத்து, இந்த தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இப்படிப்பட்ட ஒருமித்த கருத்து உள்ள அணிகள் கட்சிகளுடன் நாங்கள் தலைமையேற்று அது அணியை நாங்கள் சேர்ப்போம் என்று நாங்கள் ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்துட்டு இருக்கின்றோம். திராவிட கட்சிகள் இப்ப என்னன்னா அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க. பாட்டாளி கட்சி நிச்சயமா அவங்க ஐயா செய்வார், சொன்னது நிச்சயமா செய்வார்னு அந்த பயத்துல இருக்கிறாங்க. இப்போ அதனாலதான் எங்க மேல ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்காக தான் இது போன்று இது ஜாதி பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூழல் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஊடகங்களை திரும்பவும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஆனா உங்களுடைய இளைஞர் எழுச்சி விழால வன்னியர் சங்க தலைவர் குரு பேசியதனுடைய சாரம் சாதிய சிந்தனையை தூக்கி பிடிக்கிறதாக இல்லைன்னு சொல்றீங்களா? அது வன்னியர் சங்கம் கூட்டுங்க. வன்னியர் சங்கம் கூட்டத்தில் வன்னியர்களை பத்தி தான் பேசணும், வேற என்ன பேச போறாங்க. அதுல அது வன்னியர் சங்கம் கூட்டம். இப்ப எல்லா அமைப்புகளும் இப்ப நாடார் பேரவை, நாடார் சங்கம் கூட்டம் நடத்திடுறாங்க. இப்ப கொங்கு வேளாளர் அவங்க சாதி சமுதாய கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது வன்னியர் சங்கம் கூட்டத்தில் அங்க பேசிட்டு இருக்காங்க. கட்சி கூட்டத்தில் அதை பத்தி நாங்க எதுவும் பேசுறது கிடையாது. தமிழ் மக்களோட எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாடு பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. அதாவது இந்த திராவிட கட்சிகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து அதுக்கு தீர்வு கொண்டு வர மறந்து விட்டார்கள், தவறி விட்டார்கள். அதெல்லாம் நாங்க எவ்வளவு இருக்கு, அதை நாங்க செய்வதற்கு எங்களுக்கு நேரம் பத்தல. செய்ய வேண்டும், எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. நீங்களும் டாக்டரும் இருக்கிற மேடையில அவர் அப்படி பேசினார்னா அதை நீங்க எவ்வளவு தூரம் டிஸ்ஓன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்றேன். அதாவது ஆண்டுதோறும் வன்னியர்கள் எல்லாம் கூடி மகாபலிபுரத்துல சித்ரா பௌர்ணமி என்று ஆண்டுதோறும் ஒரு கூடி அது ஒரு குடும்ப விழா அங்க நடக்கும். ஏன்னா இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எடுத்துக்கங்க. வன்னியர்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமுதாயம், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. தலித் சமுதாயம் 3 சேர்ந்தாதான் ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி சொல்றாங்க. தனிப்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம். ஆனா இன்னைக்கு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, அவர் சொல்றது வன்னியர்கள் தமிழ்நாட்டில் முன்னேறினா தமிழகம் முன்னேறும். ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வச்சிருக்காரு. வட மாவட்டங்கள்ல
வன்னியர்களும் தலித்துகளும் அதிகமா இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். 13.5 விழுக்காடு குடிசைகள் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் இருக்கு. 2வது மாவட்டம் கடலூர் மாவட்டம், 3வது காஞ்சிபுரம், 4வது திருவண்ணாமலை, 5வது தருமபுரி, 6வது சேலம் மாவட்டம். இதெல்லாம் வட மாவட்டங்கள்ல இருக்கு அதிக குடிசைகள். அடுத்தது வாங்க கல்வி எடுத்துக்கங்க. கல்வியில பாத்தீங்கன்னா முதல் மாவட்டம் திண்டுக்கல், 2வது விருதுநகர், 3வது தேனி மாவட்டம், 4வது கன்னியாகுமரி. கீழே இருக்க 32வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், 31வது மாவட்டம் கடலூர் மாவட்டம், 30வது மாவட்டம் தருமபுரி மாவட்டம், 29 வேலூர் மாவட்டம், 28 திருவண்ணாமலை. இப்படி இருக்கிறதெல்லாம் யார் அங்க இருக்க வன்னியர்கள் தலித்தர்கள் இருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு இருக்கு டாஸ்மாக் விற்பனை, மது விற்பனை. மது விற்பனையில பார்த்தா முதன்மை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், 2வது மாவட்டம் கடலூர் மாவட்டம், 3வது திருவண்ணாமலை, 4வது வேலூர், 5வது காஞ்சிபுரம், 6வது தருமபுரி. இப்படி இந்த மாவட்டத்தில் எது எது தேவையில்லையோ அதுக்குதான் அதிகமா அங்க இப்ப மது தேவையில்லை, பொருளாதார வளர்ச்சி எங்கேயும் கிடையாது, தொழிற்சாலை எதுவும் கிடையாது, குடிசைகள் அதிகமா இருக்காங்க. அப்போ இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் எல்லாத்துக்கும் இருக்கணும். இது தவறிய அந்த திராவிட கட்சிகள் மேல நாங்க பழி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் தவறிட்டீங்க கொள்கையை கொண்டு வரது. தருமபுரியில ஒரு ஆறு ஓடுது, காவிரி ஆறு ஓடுது. ஆனா இந்தியாவில் அதிக புளோரோசிஸ் ஆல் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? தருமபுரி மாவட்டம். மக்களுக்கு தண்ணி கிடைக்கல குடிப்பதற்கு. யாரு காரணம்? திராவிட கட்சிகள் காரணம். இது அரசியல். அவங்களுக்கு இந்த சமுதாயங்கள், தலித் சமுதாயம், வன்னிய சமுதாயம் ஓட்டுக்காக பயன்படுத்தணும். வேற எதுக்கும் அவங்க முன்னேற்றம் அடைந்துட்டாங்கன்னா விவரமாயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இந்த சம்பவங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு வரீங்களே, அதற்கு காரணம் திராவிட கட்சிகள். நான் ஏன் சொல்றேன்னா, அன்றிலிருந்து இன்று வரை பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சி. 2 பேரும் சமுதாயம் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது, திராவிட கட்சிகள் வேலை கிடையாது. அதனால பிரித்து இப்படியே சண்டையை மூட்டி வச்சுட்டே இருக்கணும். அதான் அவங்களுடைய எண்ணம். திமுகவை குறிப்பிட்டு தாக்குவதற்கு என்ன காரணம்? திருமாவளவனை தூண்டி விடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட கட்சி தலைவர்கள் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மது கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தான். ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக் இப்போதெல்லாம் இந்த சீம சாராயம் என்ன குடிங்க. கல்வி அரசாங்கம் நடத்தினாங்க, அப்ப சாராயம் தனியார் கிட்ட விட்டுட்டாங்க. இன்னைக்கு தலைகீழா கல்வி தனியார் கிட்ட விட்டுட்டாங்க, சாராயம் அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க.